மக்கள் தொகை அடிப்படையில நம்ம வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணோம்னா எஸ் பெரும்பான்மை இந்துக்கள் தான் பயன்பெறுவார்கள், ஏழை மக்கள் பயன்பெற மாட்டார்கள். அதனால சாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் நடத்தக்கூடாது. ராகுல் காந்தி வந்து மத அடிப்படையில சாதி அடிப்படையில வந்து மக்களை துண்டாட நினைக்கிறாருன்னா விமர்சனம் வச்சாரு. கண்டிப்பா அந்த விமர்சனத்துக்கு பிறகு 240 வந்ததுனால ரியாலிட்டியை ஒத்துக்கிறாரு. இஸ் அக்செப்டிங் த ரியாலிட்டி. then he tries to go beyond that. அந்த இடத்துக்குள்ள 400 வந்திருந்தாருன்னா இந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டாரு. அதைத்தான் நான் சொல்றேன். ஓபிசி மத்தியில் உள்ள அவேர்னஸ் இன்னைக்கு வந்து சோசியல் அவேர்னஸ்ங்கிறது வந்து எல்லா ஜாதிகளிலும் ரொம்ப கடுமையான அளவுக்கு இருக்குது. வட தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு எதிராக மற்ற ஜாதிகள் கன்சாலிடேட் ஆகுறாங்க. மேற்குல இது நடக்குது. இந்தியா ஃபுல்லா இன்னைக்குள்ள ரெவல்யூஷன் அத கம்யூனிகேஷன் ரெவல்யூஷன்ல பெரிய அளவு நடக்குது. அப்போ மோடியோட அரசு ஓபிசிக்கு எதுவும் செய்யல. மோடி ஓபிசின்னு சொல்றாரே தவிர ஓபிசிக்காக ராகுல் காந்தி தான் பேசுறாங்கிற உணர்வு ஓபிசி கிட்ட வரும்போது ஓபிசியோட அவேர்னஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட் நினைச்சா 240 குறைய கூடாது. 240 மேல போகணும்னா ஒவ்வொரு ஓபிசியும் வேணும். அதனாலதான் சப் கேட்டகரைசேஷன் எஸ்சிக்கு மோடி வாராரு. சப் கேட்டகரைசேஷனுக்கு அனுமதி கொடுக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா ஓபிசிலையும் சப் கேட்டகரைசேஷனுக்கு மோடி வருவார். எதிரி என்ன ஆயுதத்தை எடுக்கிறாரோ அந்த ஆயுதத்தை நாம கையில் எடுத்துக்கிறதா வியூகம்.